மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் கலவரத்தை தூண்டிவிட்டு அதன் மூலம் பிரிவினையை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் முதல் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் மேற்கு வங்கத்தில் களை கட்டியுள்ளது. அதன்படி மேற்கு வங்க மாநிலம் புருலியா தொகுதி பிரச்சாரத்தில் உரையாற்றிய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மாநில முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கத்தில் ஒருவேளை பாஜக வெற்றி பெற்று விட்டால் மக்கள் தாங்கள் விரும்பும் உணவை உண்ண முடியாத நிலை ஏற்படும் என்றார். குறிப்பாக மாமிசம் மற்றும் முட்டை உள்ளிட்டவற்றை உண்ணுவதை பாஜகவினர் தடுத்து விடுவார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். பாஜக ஆளும் மாநிலங்களில் மீன் உள்ளிட்ட உணவுகளை உண்ண முடியாத நிலை இருப்பதாகவும், இதனால் மேற்கு வங்க தேர்தலில் பாஜகவை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாஜக ஆளும் மாநிலங்களில் மக்களிடையே பிரிவினையை தூண்டிவிட்டு அதன் மூலம் படுகொலைகளை அரங்கேற்றி அரசியல் ஆதாயம் கிடைந்து வருவதாக கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பாஜக ஆளும் மாநிலங்களில் பழங்குடியினர் மற்றும் பழங்குடியின பெண்கள் கடும் பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும், அதற்கு மணிப்பூர் மாநிலமே உதாரணம் என்றும் தெரிவித்தார். பிற மாநிலங்களில் உள்ள வங்க மொழி பேசுபவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் போது அதனை பாஜக ஒருபோதும் கண்டித்தது இல்லை என்றும், வங்கதேச மக்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் பாஜகவினர் என்றும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மம்தா பானர்ஜி, வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் கலவரத்தை தூண்டிவிட்டு அதன் மூலம் பிரிவினையை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் முதல் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் மேற்கு வங்கத்தில் களை கட்டியுள்ளது. அதன்படி மேற்கு வங்க மாநிலம் புருலியா தொகுதி பிரச்சாரத்தில் உரையாற்றிய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மாநில முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கத்தில் ஒருவேளை பாஜக வெற்றி பெற்று விட்டால் மக்கள் தாங்கள் விரும்பும் உணவை உண்ண முடியாத நிலை ஏற்படும் என்றார். குறிப்பாக மாமிசம் மற்றும் முட்டை உள்ளிட்டவற்றை உண்ணுவதை பாஜகவினர் தடுத்து விடுவார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். பாஜக ஆளும் மாநிலங்களில் மீன் உள்ளிட்ட உணவுகளை உண்ண முடியாத நிலை இருப்பதாகவும், இதனால் மேற்கு வங்க தேர்தலில் பாஜகவை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாஜக ஆளும் மாநிலங்களில் மக்களிடையே பிரிவினையை தூண்டிவிட்டு அதன் மூலம் படுகொலைகளை அரங்கேற்றி அரசியல் ஆதாயம் கிடைந்து வருவதாக கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பாஜக ஆளும் மாநிலங்களில் பழங்குடியினர் மற்றும் பழங்குடியின பெண்கள் கடும் பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும், அதற்கு மணிப்பூர் மாநிலமே உதாரணம் என்றும் தெரிவித்தார். பிற மாநிலங்களில் உள்ள வங்க மொழி பேசுபவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் போது அதனை பாஜக ஒருபோதும் கண்டித்தது இல்லை என்றும், வங்கதேச மக்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் பாஜகவினர் என்றும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மம்தா பானர்ஜி, வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார்.